மேடம் மேடம் வந்திருக்காங்க. மேடம் பேசுவாங்க. குட் மார்னிங் குட் குட் மார்னிங் மார்னிங். குட் குட் மார்னிங் மார்னிங் சார். மேடம். குட் மார்னிங் மார்னிங் மேடம். மேம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் செஷன்ல ஒரு 43 பேர் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்பதான் ஆந்திராவோட மார்னிங் செஷன். குட் மார்னிங் மேடம். குட் குட் மார்னிங் குட் மார்னிங். மார்னிங் மேடம். எல்லாருக்கும் ஆக்சுவலி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆந்திரால. ஆந்திரால வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குரூப்ல வந்து குட் இந்த மார்னிங். நெக்ஸ்ட் டிசம்பருக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் 1 லேக் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஃபோக்கஸோட ஒரு 25 பேர், அதாவது சில்வர் டைரக்டர் லெவல்ல இருந்து எடுத்திருக்காங்க. டைரக்டர் சில்வர் இதுதான் பேஸ் லெவல். 1 லேக் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு இது எடுத்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து முதல்ல எல்லாருமே குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லாஸ்ட் மந்த் குவாலிஃபை பண்ணிட்டாங்க அந்த குரூப்ல சின்சியரா இருக்கவங்க. ஸோ அதனால ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு சின்ன விஷஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு டீம், ஒரு 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 லீடரோட டீம், நான் சொல்றது மொத்த டீம் இல்ல, ஒரு லீடரோட டீம். ஸோ அப்படி நான் அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு காலையில வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் விஷ் பண்ணிட்டு எல்ஓபி எடுத்திருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் 20 பேர் எல்ஓபி எடுத்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ஒரு 5 பேர் எல்ஓபி எடுத்திருக்காங்க அந்த குரூப்ல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஏதோ ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க லோக்கல். அவங்க சும்மா ஒரு சின்னதா ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி சும்மா ஒரு லோக்கல் ட்ரிப் மாதிரி எல்லாரும் போயிட்டு வரலாம். அவங்கவுங்க கார் எடுத்துட்டு டீமோட அப்படி ஒரு 25 பேர் தானே, 5 கார் எடுத்துக்கலான்னு. ஸோ அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் 20 பேர் எல்ஓபி எடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றேன், இல்லைன்னா எனக்கு டைம் இல்லை, இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே குட் மார்னிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் காலையில மீட் பண்றதுல. மேடம் வந்து எங்க போயிட்டாங்க, மேடம் நிறைய மீட்டிங் வரவே இல்லை, மேடம் நிறைய ட்ரைனிங் பண்ணவே இல்லை, எங்க போயிட்டாங்கன்னா மேடம் இப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நேத்து கூட நான் சாம்பியன்ஸ் டேக்கு காலையில போக முடியல, மதியானம் தான் போனேன். அப்ப அசோக் சார், சதீஷ் சார், ஆபீஸ்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டது வந்து மேடம் உங்களை பார்க்கவே முடியல அப்படின்றதுதான். நான் அசோக் சார்ட்டையும் சொல்லிட்டு வந்தேன், சார் பார்க்கவே முடியலன்றது வந்து கரெக்ட் தான், பட் நான் கொஞ்சம் இறங்கிட்டேன் பிசினஸ்ல அப்படின்னு சொன்னேன். அப்ப இத்தனை நாள் இறங்கலையா? இத்தனை நாள் இருந்தது, ஒரு ஃபயர் இருந்தது, ஒரு இது இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. உண்மையிலே சொன்னா ஆந்திராவுல மார்க்கெட் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. சோ எனக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம மார்க்கெட் இப்ப பூமா இருக்குன்னும் போது நிறைய லீடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காலையில வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ரூபன் சார். ஆக்சுவலி ரூபன் சார் வந்து எனக்கு அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டிருந்தாரு. அவரு தெரியும் அவருக்கு நல்லா தூங்கு மூஞ்சி இந்த பொண்ணு எழுதுக்கிறதுக்கே லேட் ஆகும்னு தெரிஞ்சாலும் ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாரு. அது பார்த்த உடனே மோட்டிவேட் ஆச்சு. நான் ஆந்திரா மீட்டிங் கடகடன்னு முடிச்சுட்டு சார் ஒரு 1/2 hour மட்டும் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே தமிழ்நாடு டீமுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட வந்துட்டேன். இதுதான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது 43 பேர்ன்றது சீக்கிரமா 100 பேரா மாறும்போது நான் ஜூமே 300 பேரா ரீசார்ஜ் பண்ணி 300 பேரா மாறணும். என்னைக்கு வந்து அந்த மாற்றங்களுக்கு உட்படுறோமோ, என்னைக்கு பெருசா வந்து மாறுறோமோ, அப்ப வந்து நான் அதுதான் அந்த அந்த டீம் கூட டார்கெட் கொடுத்துருக்கேன். 25 பேருன்றது 100 பேரா மாறுங்க. சோ இந்த லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த நாளைக்கு நைட் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர் அரேஞ்ச் பண்றாங்க. சோ இதை வந்து மார்னிங் செஷனா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொண்டு போறாங்க. சோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மார்க்கெட் எல்லா பக்கமே ஓப்பனா இருக்கு, மார்க்கெட் எல்லா பக்கமே பயங்கர பூம்ல இருக்கு. முக்கியமா அக்ரி மார்க்கெட் ரொம்ப எம்டியா இருக்கு. நிறைய இடத்துல அக்ரிக்கான சோர்சஸ் இருக்கு, அக்ரிக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ மக்கள் வந்து நீங்க எல்லாருமே கொஞ்சம் அக்ரியில கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி லீடர்ஸ் அப்படின்னு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி போறதுக்கான விதைகளை போடுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து வந்துருச்சு, சரிங்களா? ஸோ நான் நான் எதுக்காக இந்த டிராவல் பண்றேன், நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். விக்டோரியா மேடம் டிசிடி, விக்டோரியா மேடத்துக்கு இவ்வளவு பெரிய டீம் இருக்கு. ரவிச்சந்திரன் அப்பா கூட அன்னைக்கு கேட்டாரு, ஏமா நீ இண்டிவிஜுவலா டிராவல் பண்ண நாங்களாம் என்னமா பண்றது அப்படின்னு கேட்டாரு. சோ நானு அப்பாக்கும் அந்த பதில் தான் சொன்னேன், ரூபன் சாருக்கும் அந்த பதில் தான் சொன்னேன். என்ன அப்படின்னா, ரூபன் சாருக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஒரு விஷயத்துல வந்து சாதிக்கணும்னு நினைச்சிட்டா நான் வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவலா இறங்கி பண்ணுவேன். எதுக்காகன்னா நம்ம நிரூபிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பிகாஸ் எப்பவுமே வந்து நம்ம நிரூபிச்சா மட்டும்தான் நம்ம மனசுக்கு தெரியணும்ல நான் வந்து ஜெயிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு என்னோட தாட் அது. எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நம்ம ஒரு சில பிளான்ல வந்து சக்சஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்படின்ற ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ணி இங்க சில நாள் கொஞ்சம் ஓடினேன். பட் எனக்கு என்னன்னா, நிறைய பேர் வேற வேற நெட்வொர்க் போய் ரொம்ப செதஞ்சு போயிருக்காங்க ஆந்திரால. சார் பூம் ஆயிருக்கு மார்க்கெட்னாலும் கூட
நிறைய இடங்கள்ல வந்து நிறைய நெட்வொர்க்கர்ஸ் வந்து வேற வேற நெட்வொர்க் கம்பெனிக்கு போயிட்டு எண்டா போகணுன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. எடுத்துட்டோமேன்ற வேற வழி இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் சந்திக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து வெஸ்டீஜ்ல இருந்து சின்சியரா பண்ணிட்டு இப்ப வேற நெட்வொர்க் போய் கரண்டா பண்ணிட்டு இருக்க லீடர்ஸ். ஸோ இந்த லீடர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கிரேட் ரூபன் சார், இந்த லீடர்ஸ் கிட்ட வந்து என்னன்னா இந்த இந்த லீடர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப வந்து நம்ம பேசி எவ்வளோ வெஸ்டீஜ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு 1-to-1 டிராவல் பண்ணி தான் நான் பயணம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த வகையில இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் 4 ஜாயினிங் சொன்னேன். இது வரைக்கும் ஒரு 10 ஜாயினிங் வந்து 10,000க்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் ஏன் போஸ்டிங் வந்து போடுறது இல்ல, நான் ஏன் வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது இல்லைன்னா ஒரு சில லீடர்ஸ போடுறது அவங்க விரும்பல. மேடம் சைலண்டா போகலாம். நான் என் டீமுக்காக இதை சொல்றேன். சைலண்டா போலாம், நல்லா பெருசா சக்சஸ் ஆகி பூம் ஆகி வரும்போது நீங்க எங்களை போஸ்ட் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டதுனால ஒரு சில லீடரோட போஸ்டிங் நான் போடாம இருக்கேன். ஸோ அதனால நான் திரும்பவும் சொல்றது, மார்க்கெட் ரொம்ப ஓப்பனா இருக்கு. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறது நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்க வந்து மார்க்கெட்டை ஓப்பனா யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மார்க்கெட் நமக்காக காத்துட்டு இருக்கு. இப்ப மக்கள் எல்லாருமே திருந்தி வருந்தி மக்கள் எல்லாருமே வந்து வெஸ்டீஜ் தான் திரும்ப பண்ணணும்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, மத்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. நிறைய ப்ராமிசஸ் கம்பெனி கொடுத்து அதை செய்ய முடியல கம்பெனியால. அந்த ஒரு சில விஷயங்கள் வெஸ்டீஜ் இன்னைக்கும் நம்ம ஒன்னா நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகா பிளான் பண்ணி ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றதுல மறுக்கவே முடியாது. அப்ப நிறைய லீடர்ஸ் திரும்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேற வேற நெட்வொர்க் வேற வேற மேடம் உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எப்ப சார் ஆஃப் ஆச்சு? இப்பதான் ஜஸ்ட் நோ. ஓகே. ஆ சோ வந்து நிறைய பேர் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. கான்செப்ட் பேஸ் பிசினஸ் பண்றவங்க கூட இப்ப யோசிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? என்ன தெரியுமா? ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில ஒரு ஐடி இருக்கணும். ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில சம்பாதிக்கணும். ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நம்ம கையில இருக்கணும்ன்ற அவேருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா என்னைக்கு வேணா எங்க வேணா என்ன வேணா நடக்கும். பினான்ஸ் கம்பெனில நிரந்தரம் இல்லாத ஒரு மார்க்கெட், அது ஸ்கீம் அப்படின்னு போனா நிரந்தரம் இல்லாதது. சோ அப்ப என்னன்னா ஏதோ நான் சம்பாதிச்சுக்கிறேன்ப்பா, ஆனா நான் வந்து சம்பாதிச்சுக்கிறேன்ப்பா ஆனா வந்து என்னன்னா நான் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங் மார்க்கெட் அமைச்சுக்கணும் அப்படின்றதுல இப்ப கவனம் திரும்பிடுச்சு மக்களுக்கு. அந்த அந்த வகையில நிறைய லீடர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை தேடிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு இருக்கிற நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்றது வெஸ்டீஜ்ன்றதை மறந்துடாதீங்க. சோ அதனால மார்க்கெட்ல வந்து நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணி வேற லெவல்ல வந்து இன்னைக்கு பிசினஸ் போயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு ஓடணும். நான் இண்டிவிஜுவலா இறங்கிட்டேன்னு எதுக்கு இது எந்த பெருமைக்காகவும் சொல்லலைங்க. நான் லாஸ்ட் டைம் மீட்டிங் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். நான் என்னோட டிராபேக்ஸ் எல்லாம் என்ன, என்னோட பிரச்சனைகள்லாம் என்ன, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது. இதெல்லாமே நான் போன வாட்டி பதிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும். அதெல்லாம் உண்மைதான். ராஜன் சார் அளவுக்கு நான் டிசிப்ளின் எல்லாம் கிடையாது. ராஜன் சார்லாம் வேற லெவல் டிசிப்ளின். ஆனா எனக்கு ஒரே ஒரு டிசிப்ளின் தெரியும். அது என்ன? டெய்லி ஒர்க் பண்றது. ஒரு நாள் எவ்ரி சிங்கிள் டே என்னோட மொபைல்ல கூட என்னோட ஸ்கிரீன்ல கூட இருக்கும். என்னோட க்ளோஸா நோட் பண்ண எவ்ரி சிங்கிள் டே என்னோட லைஃபோட எப்பவுமே நான் எனக்கு சொல்லிக்கிறது எவ்ரி சிங்கிள் டே. எவ்ரி சிங்கிள் டே நான் வேலை செஞ்சா மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஸோ எத்தனை பேர் 2 crore கிளப்புக்கு, சாரி 5 crore கிளப்புக்கு அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அச்சீவ் பண்ண அத்தனை நபர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட எக்ஸ்ட்ரா டேட்டால, ரூபன் சார் கரெக்ட் தானே? எக்ஸ்ட்ரா டேட்டால போனீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆமா ஆமா. ஸோ அதனால மேக்சிமம் வந்து எல்லாருமே அதுல போயிட்டு பாருங்க. ஸோ உங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்திருக்கா, அப்படி இல்லைன்னா வேற என்ன இது பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து 2 crore இந்த 5 crore கிளப்க்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அடுத்த 5 crore கிளப் வருது, அதுக்குமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போக ஆரம்பிங்க. கம்பெனி நிறைய விஷயங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுல இருந்து எவ்வளவு பெரிய இதை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி கொண்டு போகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையிலேயே சொன்னா எவ்ரி சிங்கிள் டே அப்படின்னு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய விஷயம் நடக்கும். இதுல ஒரு பெரிய மாற்றமா நம்ம இந்த மார்னிங் செஷனை பயன்படுத்தும். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு ரூபன் சார். என்ன நடந்தாலும் இத வந்து கண்டினியூவா பண்றதுக்கான விதைக போட்டிருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். சோ அதுல வந்து நான் பார்ட்டிசிபென்ட் அதிகப்படுத்துற ஒரு வேலையை மட்டும் எல்லாரும் செஞ்சுட்டோம் அப்படின்னா
ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமா வரும். ஏன்னா மார்னிங் செஷன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காலையில எழுந்து மைண்ட பவர் பண்ணக்கூடிய ஒரு 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 சின்ன அந்த தாட்ட குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ இன்னுமே நெறைய லீடர்ஸ் அதாவது ரவிச்சந்திரன் சார் கூட இன்னும் ஒரு சில மீட்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு கூட ஒரு 4:30க்கு மீட்டிங்ஸ். பட் என்ன டாபிக்ன்றது எனக்கு பெருசா தெரியல. ஸோ அது கூகுள் மீட் இருக்கு. ஜூமா இருந்தா கொஞ்சம் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் இருக்கும். கூகுள் மீட்டுக்கு இன்னும் யாரும் பழகல. மேபி இதுக்கு மேல தான் பழகணும். ஸோ மேடம் கூகுள் மீட் எல்லாருக்குமே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஓபன் ஆகும் மேடம். ஓகே, ஓகே. ஜூமுக்காவது ஜூமோட ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்கணும். கூகுள் மீட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். ஓகே, ஓகே. சரி சார். அத பத்தி நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தெரிஞ்சுட்டு கூட மேடம். ஸோ அது மாதிரி வகையில வந்து ரொம்ப நல்லா வந்து மார்க்கெட் ரொம்ப நல்லா பூம்ல இருக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் இறங்கி இண்டிவிஜுவலா அந்த மார்க்கெட்ட ஓபன் பண்ண ஆரம்பிங்க. நெறைய பேர் வந்து இருக்கிறவங்க கிட்டயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இருக்கிறவங்க கிட்டயே ஓடும்போது நம்ம மனசு, நம்மளோட உடம்பு எல்லாமே டயர்ட் ஆயிடும். புதுசு புதுசா பார்க்கணும், புதுசு புதுசா செய்யணும் அப்படின்ற தாட்டுக்கு வரும்போது தான் ஒரு பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அதனால எல்லாரும் அதுல ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. ஸோ வேற லீடர்ஸ் யாராவது என் கூட பேசணும்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா என்னோட கேட்கலாம். தேங்க் யூ ரூபன் சார். தேங்க்யூ மேடம். நேற்று ஒருத்தர் 2 பேர் நாயுடுபேட்டில இருந்து வந்திருந்தாங்க. பட் உங்களை மேடம் வருவாங்களா, மேடம் பேசுவாங்களானே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆஷா, குட் மார்னிங் டா கண்ணா. மார்னிங் மேடம். எப்படிமா இருக்கு? கொஞ்சம் ஃபீவர் மேடம். அதான் நல்லதா இருக்கு மத்தபடி. ఓకేడా కన్నా ఓడం పాతుకో. శాంతి మేడం, గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్ మేడం. బాగున్నారా మేడం? బాగున్నాను మేడం. మీరు ఎలా ఉన్నారు? చాలా బాగున్నాను మేడం. చాలా బాగా పాటలు పాడారు. వాళ్ళు చాలా బాగున్నారు మేడం. ఆ, హ్యాపీగా ఉంది. నేను హ్యాపీగా ఉన్నాను. హ్యాపీగా చేస్తున్నాను. అందరిని మన లీడర్స్ ని హ్యాపీ మూడ్ లోకి తీసుకొస్తున్నాను. వెరీ గుడ్ మేడం. యాక్చువల్లీ మనకు పెద్ద ఆశ అంటే తెలుగు పీపుల్ కూడా ஒரு మార్నింగ్ సెషన్ లో conduct anyone leaders, Prasad or other leaders to conduct the morning session means the great thing. Yes, madam. மேடம் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், தமிழ் நல்லா பேசுவாங்க. தெரியும் சார். தெரியும். ஆனா மேடம்க்கு தெலுங்கு வரணும் சார். அதான் என்னோட எய்ம். அது நீங்க தனியா பேசுவீங்க. நாங்கெல்லாம் இல்ல சார், உங்களுக்கு புரியும். ஓகே சார். ஓகே சாரி. தமிழ் கலந்துதான் சரி. அதுக்குதான் அந்த ஓகே மேம். பிரசாத் சார் ஆக்சுவலா பிளான் பண்ணிட்டு இருக்காரு மேம். லாஸ்ட் டைமே சொன்னாரு அது இது வெரி பத்தி. குட். நான் அவருக்கு ஐடியா கொடுக்குறேன். சோ இருந்தாலும் இல்லாம மத்த டைம்ஸ் ஒரு மத்த டைம் வந்து பிளான் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். அதனால அது பிளான் பண்ணலாம். சோ ரொம்ப அந்த ஆஷா மேடம், இதுக்கு மேல உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். சரி, இப்ப இருக்கு பரவாயில்ல. நீங்க வாய்ஸ் ரெஸ்ட் எடுங்க. வாய்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பிளான் பண்ணுங்க. சோ லீடர்ஸ் அதுதான் சொல்றேன். ரொம்ப நல்ல வகையில வந்து எல்லா பக்கமும் பிசினஸ் ரொம்ப நல்ல பூம் ஆயிட்டு இருக்கு. யாருக்கும் நான் திரும்ப சொல்றேன், ஆந்திரா ரொம்ப பெரிய தூரம் இல்ல. சோ எல்லாருக்குமே கொஞ்சம் நியர்பை தான். திருப்பதி பக்கம் தான், சித்தூர் பக்கம் தான். சோ எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து போகணும் அப்படின்ற ஒரு தாட் போங்க. இங்கேயே உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் ஆந்திரா, ஏன் தெலுங்கானா அப்படின்னா, எப்ப ஒரு மார்க்கெட் ரொம்ப பூம்ல இருக்கோ அந்த டைம்ல நம்ம ஒரு 10 லீடர் சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அங்க ஒரு 1000 லீடர் இருப்பாங்க. இந்த 10 லீடர் அந்த 1000 லீடரோட உட்கார வைக்கும்போது அந்த 10 லீடர் மோட்டிவேட் ஆயிடுவாங்க. சோ இது வந்து ஒரு கிரேட் திங். நேத்து ரொம்ப கேட்டுக்கிட்டது எல்லாருமே என்னன்னா, மேடம் விக்டோரியா மேடம் இறங்கிட்டீங்கன்னா, அசோக் சார் கூட சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து, ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறாங்க மேடம் உங்களை மேனேஜ்மெண்ட். திருப்பி நீங்க ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த வேலைக்கு வரும்போது சென்னையில வந்து விக்டோரியா மேடமோட மீட்டிங் நடக்கும் செவ்வாய்க்கிழமை. அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணுங்க. சோ அந்த மீட்டிங் போனீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து இவ்வளவு கிரௌட் உங்களை இது பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத வந்து நான் மீட்டிங் வந்து என்ன சொல்றது, திரும்பவும் ஏதோ ஒரு பூமை ஸ்டார்ட் பண்றதுக்காக இண்டிவிஜுவலா இறங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ பீப்புள்ஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பூம் பண்ணலாம். சோ அதுக்கு முதல்ல மார்னிங் செஷன்ல ஒரு பெரிய பூம் பண்ணுவோம். சோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். இந்த மில்டன் ஆஃபரை பத்தி பேசிடுங்க. 2500 ரூபாய்க்கு அதாவது அந்த பிளாஸ்க் நேத்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த பிளாஸ்க்.
ஆக்சுவலி நீங்க எல்லாருமே வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஹேண்ட்பேக் வாங்குறவங்களுக்கு இந்த மில்டனோட ஃபிளாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம வீட்ல வந்து ஹாட் வாட்டருக்கோ இல்ல காஃபியோ இல்ல வெளியில கொண்டு போகும்போது வந்து நம்ம ஹாட் வாட்டருக்கோ ரொம்ப நல்லா யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நல்ல ஒரு கிஃப்ட் இந்த வாட்டி கொடுத்துருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதுக்காக பிளான் பண்ணி அது வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேடம், இது ஆஷா இந்த வாட்டி கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. ஹேண்ட்பேக் ஆல்சோ தேர், ஹேண்ட்பேக்குமே இருந்தது. ஸோ பரவாயில்ல, இந்த வாட்டி ஃபிளாஸ்க் போட்டிருக்காங்க. ஃபிளாஸ்க் எல்லாருமே வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. கண்டிப்பா மேம். ஸோ எல்லா லீடர்ஸுமே ஃபிளாஸ்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆஃப் மில்லனோட ப்ராடக்ட் வாங்கும்போது எப்பவுமே ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. இந்த வாட்டி உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட். நான் போன வாட்டி வந்து அந்த காஃபி அந்த செட்டை வாங்கியிருந்தேன், இந்த இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அது ஆக்சுவலி. அதனால எல்லாரும் கொஞ்சம் அந்த பிளான் பண்ணி வாங்குறதுக்கான முயற்சி எடுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். சார். ஏதாவது டைம் ஆச்சு? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏதாவது கேட்கணும்னா ஓகே. வெரி குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். டுடே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க மேம். உங்களோட வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே பிரபா குட் நல்லா மார்னிங். இருந்ததுங்க மேம். குட் மார்னிங் மேம். பேர் எனக்கு இந்த செஷன் அட்டென்ட் பண்ணலாம் மிஸ் பண்ணிருப்பாங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் கண்ணா. ஒரு பிரபா பத்தி சொல்லணும்னா நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு பொண்ணு வந்து 3 குழந்தைங்களோட போராடி அப்படி நின்னு அந்த ஸ்ட்ரகிள், அந்த மென்டல் ப்ரெஷர் அவ்வளோத்தையும் தாண்டி நான் வெஸ்டி தான் பண்ணுவேன் அப்படின்னு நிக்கிற ஒரு 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 என்ன சொல்றது, இப்ப போல்டா மாறிக்கிட்டு இருக்க. எவ்வளோ பயந்து பயந்து அந்த குழந்தைய நான் பார்த்திருக்கேன். அந்த பயம் எல்லாம் போய் ஒரு போல்டான ஒரு பெண்ணா மாறிக்கிட்டு இருக்க பிரபாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். 2வது நிச்சயமா வந்து எப்பவுமே வந்து திக்கற்றவங்க தெய்வம் தொன்னன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு நம்ம எப்ப வந்து நம்மள விட்டு எல்லாம் போகுதோ அந்த டைம் தான் தெய்வம் துணையா இருக்கும். 2வது நமக்கு நிறைய போல்ட்னஸ் கிடைக்கும். நிறைய வந்து மனசுக்கு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் உனக்கு கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. நாங்க எல்லாருமே அந்த தைரியத்துக்காக பிரேயர் பண்ணிக்கிறோம்டா கண்ணா. டூ வண்டர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். உன்னால வண்டர்ஸ் பண்ண முடியும். அண்ணாவோட சப்போர்ட், பிரபுவோட சப்போர்ட் எடுத்துட்டு பெரிய வண்டர்ஸ் பண்ண முடியும் உன்னால. இப்பதாங்க மேம் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் நிறைய கத்துக்கலாங்க மேம். வெஸ்டேஜ்ல நிறைய தெரிஞ்சுக்க நினைக்கிறேங்க மேம். இனிமே ஒவ்வொரு நாளும் ரொம்ப நல்லா வருவடா கண்ணா. அதாவது அதுதான் சொல்றேனே, இந்த போல்ட்னஸ் உங்ககிட்ட வந்துருச்சு இல்ல. ஒரு பயம் போயிட்டு லைஃப்ல வந்து நான் தனியாவே நிப்பேன், என்னால போராட முடியும்ன்ற போல்ட்னஸ் வந்துருச்சு இல்ல. எல்லாத்துக்குமே போராடிடுவேன், எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச ஒரு என்னோட ப்ரொஃபஷனலையே நான் ரிசைன் பண்ணியிருக்கேங்க மேம். நான் வெஸ்டேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. பட் நான் என்னோட ப்ரொஃபஷனலே வேண்டாம், நான் கஷ்டப்பட்டு வாங்கின அத்தனை டிகிரியும் எனக்கு வேணாம்னு ஒதுக்கி வச்சிருக்கேங்க மேம். ஒன்னு சாதிக்கணும்னா ஒன்னு இழக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக ஃபுல் டைமா நான் வெஸ்டேஜ் பண்ணணும், ஆனா கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேங்க மேம். வெரி குட் கண்ணா. நானுமே உன்னோட பர்சனலா சப்போர்ட்டுக்கு நானுமே ரெடியா இருக்கேன். கண்டிப்பா பெருசா சாதிக்கலாம். எல்லாரோட விஷஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு நாள் உன்னோட MTM நடக்கும். அந்த ஸ்டோரியில எப்படி வந்து இவ்வளவு தடைகளை தாண்டி வந்தன்னு நீ கண்டிப்பா பேசுவ. நாங்க எல்லாருமே உன்னை பண்றோம். God bless you டா கண்ணா. தேங்க்யூ மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். இது நம்பிராஜன் சார், ரொம்ப சாரி. நீங்க நிறைய கால்ஸ் பண்ணீங்க, என்னால எடுக்க முடியல. ஆந்திரா ஸ்பெஷல் இது. ஸோ திருப்பி நீங்க இன்னைக்கு கால் பண்ணுங்க, கொஞ்சம் பேசலாம். தேங்க்யூ. பரவாயில்ல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். திருப்பூர்ல இருந்து பழனிவேல் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். திலீப் குமார் வந்திருக்காருங்க டவுன்லைன். வெல்கம் பண்ணிருங்க. திலீப் குமார் சார், வெல்கம் டு வெஸ்டேஜ் ஃபேமிலி. இந்த ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ friends. Thank you all. Thank you sir. Thank you madam. Thank you all. Thank you madam. Thank you sir. Thank you madam. Thank you all leaders. Thank you sir. Thank you ma'am.